ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுகிரகத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக சீனிவாச சர்மா போகிறார். பெரியவங்க எங்கே இருக்கார்? சத்தாராவில் இருக்கார். சீனிவாச சர்மா பாம்பேலேருந்து ட்ராவல் பண்ணி சத்தாராவுக்கு வந்திருக்கார். விடியாத்தில் 3 மணிக்கு ட்ரெயினில் இறங்கியிருக்கார். வெளியில் வரும்போது இந்த ஸ்டால் வச்சிருக்கிறவர் நாராயணையர் பார்த்துட்டு அவர் கூப்பிடுறார், வாங்க சுவாமி அப்படிங்கிறார். இந்த நாராயணர் முதல்ல ஒரு காஃபி கொடுக்குறார். முதல்ல காஃபி சாப்பிடுங்கோ. காஃபி குடிக்கிறார். காஃபி சாப்பிட்றது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துருங்கோ. என் பக்கத்தில் போட்டு வாஷ்ரூம்லாம் போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்கோ. நான் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். ஒரு ஆட்டோ. இந்த ஆட்டோ கூட கொஞ்சம் ரீசனபிளாக கேட்பேன். அவர்கிட்ட நான் பேசி உங்களை ஏற்றி விட்றேன். நீங்கள் போய் மகாபிரியோட தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்துருங்கோ. திரும்ப நீங்கள் எங்கே போகணுங்கிற? நான் பூனேக்கு போகணும். பூனேயில் ஒரு வேலை முடிச்சுட்டு நான் அங்கேருந்து பாம்பே போகணும் அப்படிங்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, 10:30 மணிக்கு ஒரு ரயில் இருக்குது. காத்தால 10:30 மணிக்கு ஒரு ரயில் இருக்குது. நீங்கள் 9 மணி வாக்கில் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு புறப்பட்டு அப்படின்னா அழகாக இங்கே வந்துடலாம், நிதானமாக வந்துடலாம். நான் உங்களுக்கு ஒரு டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்றேன். இந்த டிஃபனை நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லை வண்டியில் எடுத்துன்னு போகிறீங்களோ உங்கள் சௌகரியம். நீங்கள் சேஃபாக பொறுத்து டிஃபன்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் போகிற வழியில் ஒரு சொனை இருக்குது, ஒரு இடத்துல இருக்கு. இந்த ஆட்டோவிலே போகிற வழியில் ஒரு சொனை இருக்குது. நான் அந்த டிரைவர்த்தையும் சொல்லி விடுறேன். இந்த சொனைக்கிட்ட நிப்பாட்ட சொல்கிறேன். நான் அங்கேயே ஸ்நானத்தை முடிச்சுட்டு வேறு வஸ்திரம்லாம் கட்டிட்டு நீங்கள் அனுஷ்டானம் முடிச்சு கூட நீங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண போகலாம் அப்படிங்கிற. ரொம்ப சந்தோஷம் சீனிவாச சர்மாவுக்கு. அது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னாலே நமக்கு அமைகிறது எல்லாமே அனுகூலமாக இருக்கும். எல்லாமே அனுகூலமாக இருக்கும். நமக்கு எதுவுமே கஷ்டமே இருக்காது. எல்லாமே சௌகரியமாக இருக்கும். அவர் சொன்ன உடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு மூஞ்சி எல்லாம் அலமிண்டு வர எவ்வளோ ஒரு ஆட்டோ பேசி வச்சுட்டார். இந்த ஆட்டோக்காரர்கிட்ட அறிமுகப்படுத்தி எல்லா விஷயத்தை சொல்கிறார். இந்த ஆட்டோவில் ஏறுறார். யார்? சீனிவாச சர்மா. போகிற வழியில் அவர் சொன்ன ஒரு சொனைகிட்ட நிறுத்துறார் ஆட்டோ டிரைவர். சொனையில் நல்ல ஸ்நானத்தை முடிக்கிறார். விபூதியெல்லாம் போட்டு அனுஷ்டானத்தை முடிக்கிறார். முடிச்சுட்டும் ஆட்டோவில் ஏறார். பெரியவா இருக்கிற இடத்துக்கு போகுது. விடிகாத்தால் ஒரு 5:30 மணிக்கு போகுது. இந்த ஆட்டோ டிரைவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு, சாமி இது உள்ளே போனீங்கன்னா இந்த தோப்பு தாண்டி மகாபிரிவா இருக்கிற இடம், இந்த சாமி இருக்கிற இடம் அப்படின்னு ஒரு தோப்பு கிட்ட நிறுத்துறார். அது ஒரு கொய்யா தோப்பு, கொய்யா மரங்கள் அடர்ந்த தோப்பு. அந்த தோப்பை தாண்டினா பெரியவா இருக்கிற கேம்ப் வந்துடும் சத்தாராவில். ஆட்டோ டிரைவர் இறங்கிட்டு இவரை வழியை காமிச்சிட்டு நவுந்துடுறார். இவர் உள்ள நுழையிறார். இந்த கொய்யாத்தோப்பில் நடந்து வரபோது கொய்யாத்தோப்புக்கு நடுப்புற ஒரு பிள்ளையார் கோவில். ரொம்ப ஏகாந்தமாக இருக்குது. ஒரு காத்தால விடிகாத்தால நேரத்தில் ஒரு கொய்யாத்தோப்பு, அதில் நடுப்புற ஒரு பிள்ளையார் கோவில். இதை பார்த்த உடனே பிள்ளையாரை கும்பிட்டுட்டு ஒரு பலம் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறார். காலங்கர்த்தால அன்னைக்கு என்னன்னு தெரியல, பெரியவா ஏகாந்தமாக இருக்க. யாருமே அவ்வளவா பக்தர்கள் கிடையாது. இந்த சீனிவாச சர்மா உள்ள நுழையிறப்ப பெரியவா ஏகாந்தமாக உட்கார்ந்துருக்க. பக்கத்தில் ஒரு அணுக்க தொண்டர் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்றார். கொஞ்சம் தள்ளி ஒரு சன்னியாசி, அவர் கன்னட சன்னியாசி, கன்னடக்காரர், ஒரு உட்கார்ந்துருக்க. திடீர்னு உள்ள நுழைஞ்ச உடனே பெரியவா ஏகாந்தமாக இருக்கிறத பார்த்த உடனே சீனிவாச சர்மா போய் சாஷ்டாங்கமாக பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார்.
நமஸ்காரம் பண்ணி முடிச்ச உடனே மகாபிரிவா அண்ணாந்து பார்க்குற, என்ன சீனிவாசம்மா? ஆச்சரியம் பிரிவாளுக்கு. ரொம்ப பழக்கமானவர் தானே, சொல்றேனே. எங்கே இங்கே வந்திருக்கேள் இவ்வளோ தூரம்? பெரியவா கேட்கிறார். விஷயத்தை சொல்ற. பெரியவா இங்கே பாம்பே வந்து ஒரு கல்யாணத்துக்கு இங்கே இருக்கேன்னு சொன்னேன், உங்களுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போயிடலாமன்னு வந்தேன் அப்படிங்கிற. அப்படியா அப்படின்ட்டு பெரியவா அவர்கிட்ட விசாரிக்கிறார். எப்படி இருக்கேள், ப்ரொஃபஷன் எப்படி போயின்னு இருக்கு, சமஸ்கிருதம் எப்படி சொல்லி கொடுத்துட்டுருக்கள், பசங்கள்லாம் படிக்க வராளா, ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறாளா, இதெல்லாம் பெரியவா அவர்கிட்ட பேசின்னு இருக்கேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு மகாபிரிவா அவர்கிட்ட, சரி உன்னோட அவிபக்த குடும்பத்தில் திருநெல்லாயில ஒரு வீடு ஒன்று இருந்ததே, ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் குடும்பத்துக்கு சொந்தமாக இருந்ததே, அது இன்னும் உங்கள் பொசிஷனில் உங்கள் குடும்பத்தோட நிர்வாகத்தில் தான் இருக்க, பத்திரமா இருக்க? பெரியவா கேட்க. ஏன்னா ஒரு கிராமத்தில் ஒரு வீடு, பிறந்த ஊரில் ஒரு வீடுன்னா அது பெரும்பாலும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீட்டை ஒரு கட்டத்தில் விற்றுருவா எல்லாரும். அந்த வீட்டை விற்றுட்டு அந்த வீட்டில் வர பணத்தை குடும்பத்தில் யார் 4 பேர் 5 பேரை ஷேர் போட்டுட்டு அவ ஒரு இடத்துல இருப்பாள், சிட்டியில் ஒரு இடத்துல இருப்பாள். பெரும்பாலும் அதே ஊரில் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அது அமையாது. அதனால பெரியவா கேட்குறா, இது உங்களோட இதில் தான் இருக்கா, ஊரில் இந்த வீடு அப்படி இருக்கா அப்படின்னு பெரியவா கேட்குறார். ஆமாம் பெரியவா, அது இங்கே தான் இருக்கு, திருநெல்லாயில் தான் இருக்கு, எங்களோட பொசிஷனில் தான் இருக்கு, எங்களோட குடும்பத்தோட நிர்வாகத்தில் தான் இருக்கு அப்படிங்கிற. அவிபக்த குடும்பம் அப்படின்னா கூட்டு குடும்பம்னு அர்த்தம், அதாவது பிரிக்கப்படாத குடும்பம்னு அர்த்தம். மகாபெரிவா பயன்படுத்துகிற பல வார்த்தைகள் எல்லாம் சான்ஸ்கிரிட், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பெரியவா என்றைக்குமே டெல்லின்னு சொல்ல மாட்டார். டெல்லி தலைநகர் இருக்க பற்றியில் இந்திரபிரஸ்தம் அப்படின்பா. டெல்லியிலேருந்து ஒருத்தர் பெரியவாட்ட வரார் அப்படின்னா, என்ன இந்திரபிரஸ்தத்துலேருந்து வரியா அப்படிம்பார், டெல்லின்னு சொல்ல மாட்டார். அதுபோல் அவிபக்த குடும்பம் அப்படின்னா கூட்டு குடும்பம் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய கான்செப்ட் தெரியுமா கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது. இன்னைக்கு என்னோட ஏஜ் செக்டரில் ஒரு 60 இருக்கிறவ அத்தனை பேருமே அதனுடைய சுகத்தை அனுபவிச்சவன். இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.